வீட்டில் இருக்காங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெர்னியா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீக்னஸான இருக்க பாயிண்டில் நம்ம வயிறில் இருக்க கண்டென்ட் வந்துட்டு ஹெர்னியா, குடல் இறக்கம். ஸோ இப்போ இந்த ஹெர்னியா காமனாக எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹெர்னியா, குடல் இறக்கம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மருத்துவர் ராஜா, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான சிறுதுளை அறுவை சிகிச்சை நிபுணர், பீவெல் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. ஃபஸ்ட்டு ஹெர்னியானா என்ன? இந்த குடல் இறக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெர்னியா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் ஆகுது. அந்த வீக்னஸான இருக்க பாயிண்டில் நம்ம வயிறில் இருக்க கண்டென்ட் வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகும் போது வெளியில் வரும், ப்ரெஷர் கம்மியாகும் போது திருப்பி உள்ளார போயிடும். அது பேர் தான் வந்துட்டு ஹெர்னியான்னு சொல்கிறது குடல் இறக்கம். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கவரில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா, அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போடுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக ஃபுல் தண்ணி சர்றன்னு வெளில வந்துடும். அதாவது ப்ரெஷர் நிறையா இருக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் வீக் ஆகும்போது அந்த வீக்கான பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளார இருக்க கண்டென்ட் வந்து வெளில போகும். அதே தான் வந்து ஹெர்னியா. இப்போ நம்ம வயிறில் ஏதாவது ஒரு இடம் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிறில் இருக்க கண்டென்ட் அந்த வீக்கான ஏரியா வழியாக வெளில ப்ரொட்ரூட் ஆகி வெளில வரும். அதாவது எப்பப்பெல்லாம் வந்துட்டு வெளில ப்ரொட்ரூட் ஆகுமோ, நம்ம வயிறுக்கு எப்பப்பெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வெளில வரும். வயிறுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுப்போம், இருமுனா ப்ரெஷர் கொடுப்போம், மோஷன் போகும்போது ப்ரெஷர் கொடுப்போம், யூரின் போகும்போது வந்துட்டு ப்ரெஷர் கொடுப்போம், இல்லை அடிக்கடிக்கு வந்து இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி இருக்கும்போது வந்துட்டு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும்போது பார்க்கணும் வயிறில் இருக்க கண்டென்ட் வெளில வரும். ஸோ இப்போ ஹெர்னியா ஒரு பேஷண்ட் இருக்குன்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸே வந்துட்டு எப்படி வந்துட்டு சொல்லுவாங்கன்னா, ஏதாவது நான் வேலை பார்க்கும்போது, இருமும்போது, தும்மும்போது எனக்கு வயிறில் இந்த இடத்துல வீக்கமாக வருது, திருப்பி நான் வந்து படுத்துக்கிட்டேன், தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த வீக்கம் வந்து எனக்கு மறைஞ்சிருது, சரியாயிடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோடு தான் வருவாங்க. ஸோ அது ஏன் வருதுன்றது இதுதான் கான்செப்ட். நம்ம வீக்கான ஏரியா வழியாக வெளில வருது, திருப்பி வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாகும்போது உள்ளார போயிடுது. இதான் வந்துட்டு ஹெர்னியான்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஹெர்னியா காமனாக எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம அடி வயிற்றில் விரப்பைக்கு போகிற பகுதியில் அந்த இடத்துல தான் ஹெர்னியா வரும். அதான் இன்யூனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஸோ இது காமனாக இருக்கிறது. ரெண்டாவது காமனாக எங்கே வரும்னு பார்த்தோன்னா நம்ம தொப்புளில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்கர் ஏரியாஸ். ஸோ யாருக்கு வரும்? அப்போ ஹெர்னியானா இப்போ வீக்கானா வரும் அப்படின்னா அப்போ எல்லாருமே வந்துட்டு வயசாக ஹெர்னியா வந்துருமா அப்படின்னு கிடையாது. யார் யாருக்கெல்லாம் இந்த மசில் டோன் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகுதோ அவங்களுக்கு, இப்போ அதிக வெயிட் தூக்குறவங்க, இல்லை வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க மசில் டோனே வந்துட்டு கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹெர்னியா வரும். ஸோ எல்லாருக்கும் வரும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. சரி, ஓகே, சப்போஸ் எனக்கு இப்போ ஹெர்னியா வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீக்கம் வரும். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வீக்கம் வரும். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்போ வீக்கம் வந்துட்டு உள்ளார போகும். அதை பேர் நாங்கள் ரெடியூசபிள் ஹெர்னியா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சரி, வேறு என்னென்னலாம் வரலாம்? இந்த வீக்கம் வரும்போது வலி எடுக்கும், சரிங்களா? சப்போஸ் இந்த வீக்கம் வந்துட்டு போகுது, ரெடியூசபிள் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த வீக்கம் வந்துட்டு உள்ளாரே போக மாட்டேது, வெளிலே மாட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி வர ஆரம்பிக்கும், மோஷன் போக முடியாது, வயிறு வீக்கமாகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். சரி, இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆப்ரேஷன் தேவையா இல்லை தேவையில்லையா? இப்போ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீக்கம் வருது போகுது, நான் ஒரு 4-5 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லையே, நீ இதுக்கு ஆப்ரேஷன் தேவையா? சில டாக்டர்கிட்ட போனால் இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா இது சிம்பிளாக என்னன்னா, வயிறில் ஒரு ஹோல், வீக்னஸ்னால வர ஒரு ஹோல், அந்த ஹோல் வழியாக போயிட்டு வருது. இப்போ என்னன்னா அந்த ஹோலோடைய சைஸ் சில பேருக்கு 1.5 சென்டிமீட்டர் இருக்கும், சில பேருக்கு 2.5 சென்டிமீட்டர் இருக்கும், சில பேருக்கு 4 சென்டிமீட்டர் இருக்கலாம். இப்போ என்னன்னா இப்போ அது வழியாக கண்டென்ட் வெளில போயிட்டு உள்ளார வருது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒரு குடல் போயிட்டு வர இடத்துல டக்குன்னு ஒரு 2 குடல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குடல் வந்து மாட்டிக்கும். ஸோ மாட்டிக்கிச்சுன்னா அந்த குடலுடைய ரத்த ஓட்டமும் சேர்ந்து மாட்டிக்கும். இப்போ ரத்த ஓட்டம் வந்து அந்த குடலுக்கு போகாமல் இருந்தால் அந்த மாட்டிக்கிட்ட குடல் அழுகிடும். ஸோ அழுகிடுச்சுன்னா நம்ம குடலையும் வெட்டி இணைக்கிற மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வெளில வருது, திருப்பி உள்ளார போகுது, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டறிஞ்சு நம்மளுடைய அதுக்கான கரெக்டான டாக்டரை போய் அணுகி அதுக்கான கரெக்டான சிகிச்சையை வந்து எடுத்துக்கிட்டது பெட்டர். ஸோ இதுக்கு நம்ம ஓப்பன் சர்ஜரி இருக்குது, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது. நீங்கள் என்ன சர்ஜரி வந்துட்டு என்ன பேஷண்ட்டுக்கு தேவைன்றதை உங்களுடைய மருத்துவர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவார். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ.